பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீங்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிற அந்த காரியத்திற்கு தேவன் ஒரு முடிவை உண்டாக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் நீங்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிற காரியம் என்ன? அவர் சொல்லுகிறார், அந்த காரியத்தில் இன்னைக்கு நீ முடிவை காணப்போகிறாய். பிரைஸ் தி லார்ட். வேதத்தை கவனித்து பார்க்கும்போது சங்கீதம் 9வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. என கண்பானவர்களே, நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போகாது. நீங்கள் எந்த காரியத்திற்காக இன்றைக்கு தேவனை நம்பி இருக்கிறீர்களோ, நான் சொல்லுவேன், அந்த காரியத்திற்கு ஒரு முடிவு வருகிறது பிரதர். இன்றைக்கு தேவன் உங்களுக்காக பிரைஸ் தி லார்ட், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் உங்களுக்கு கொடுக்கும் முடிவு அது எப்படிப்பட்டது தெரியுமா? அது சமாதானத்திற்கு ஏதுவான முடிவு. அது தீமைக்கானது அல்ல. இன்றைக்கு தேவன் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் தேவன் சமாதானத்தின் முடிவை கொடுக்க போகிறார். அந்த காரியம் உங்களுக்கு சமாதானமாயிருக்க போகிறது. நீங்கள் செய்ய போகிற காரியத்தில் தேவனுடைய சமாதானத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஐயோ, இது எப்படி ஆகிவிடும் என்று யோசிக்கிறீர்களா? இது எப்படி ஆகும் என்ற பயம் உங்களுக்குள் இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத. நீ தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் உனக்கு சமாதானத்திற்கு ஏற்ற முடிவு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் போது, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாக அப்படி முடியும். இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், நீங்கள் தேவனிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இந்த காரியத்தினுடைய முடிவு இப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்திருப்பீர்கள் அல்லவா? நான் சொல்லுவேன், நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ, இது எப்படி ஆக வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறீர்களோ அப்படியே நடக்கும் பிரதர். எபிரேயர் 10:35 சொல்லுகிறது, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்க. தைரியமாயிருங்க. கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போகிற முடிவு அது சமாதானத்தின் முடிவு. நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற, பயந்து கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் இன்றைக்கு ஒரு ஜெயத்தை பார்க்க போகிறீர்கள்.
ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு சமாதானத்திற்கு ஏதுவான முடிவை நான் கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிறேன். உன் தைரியத்தை விட்டு விடாத, தேவனிடத்தில் நம்பிக்கையாயிரு. செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்பா. இந்த கால வேளையில் தேவனிடத்தில் எந்த காரியத்திற்காக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அந்த நம்பிக்கையை என் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஜெயத்தை கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொருவருக்காக, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். ஒரு சமாதானத்தின் முடிவை தேவன் உண்டாக்கியிருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஜீவனுள்ள நல்லருமை பிதாவே, ஆமென்.